கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. உங்கள் எல்லாம் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென். கர்த்தர் இந்த ஏதாவது ஒரு நோக்கத்துக்கு நம்மளை இங்கே கூட்டி கொண்டு வந்திருப்பார். ஆமென். எல்லாரும் கல்யாணத்துக்கு போனால் கையெல்லாம் கொண்டு போவாங்க, நல்லா சாப்பிடணும்ல. ஆமென். நம்ம ஆராதிக்கிற தேவனை நாம் கரங்களை தட்டி நாம் ஆராதிக்கும் போது தெய்வ பிரசன்னம் இறங்கி வரும். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்தான பாடல், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணை இல்லா நாமம் இன்ப நாமங்கிற பாடலை உற்சாகமாய் நான் கரங்களை தட்டி ஒரு முழுதோடு நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை அடித்து தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் ஹல்லேலூயா ஸ்தோத்திரமாம் ஏனு ரதிந்தன ரகசகலகதனே. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணை இல்லா நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமோ. பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்கு. பாவத்தை போக்கும் பயம் அதை பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான இணையில்லா நாமம் இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இணையில்லா நாமம் இன்பமாம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் பாருங்கும் வாசனை வீசிடும். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் பாருங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான் இணையில்லா நாமம் இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான் இணையில்லா நாமம் இன்ப நாமோ. வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானதி வானவர் இயேசுவின். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான இணையில்லா நாமம் இன்ப நாமோ. நேற்றும் என்றும் என்றும் ஆமென் ஆமென் நாமோ. நேற்றும் என்றும் என்றும் மாறிட நாமோ, நம்பினோரே என்றும் கையிட நாமோ. இயேசுவின் நாமம் இனிதான இணையில்லா நாமம் இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமோ. முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமோ, மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமோ. முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமோ, மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமோ. இயேசுவின் நாமம் இனிதான நாமோ, இணையில்லா நாமோ இன்ப நாமோ, எங்கள் இயேசுவின் நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமோ. சாத்தானின் சேனையை ஜெயித்து சாப பிசாசை துரத்திடும் நாமோ. சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமோ, சாப பிசாசை துரத்திடும் நாமோ. இயேசுவின் நாமம் இனிதான நாமோ, இணையில்லா நாமம் இன்ப நாமோ, எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமோ, இணையில்லா நாமம் இன்ப நாமோ. முழங்கால் யாவோ முடங்கிடும் நாமோ, மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமோ. முழங்கால் யாவோ முடங்கிடும் நாமோ, மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமோ. இயேசுவின் நாமம் இனிதான நாமோ, இணையில்லா நாமம் இன்ப நாமோ, எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான இணையில்லா நாமோ இன்ப நாமோ. சாத்தான்
சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமோ, சாப பிசாசை துரத்திடும் நாமோ, சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமோ, சாப பிசாசை துரத்திடும் நாமோ, இயேசுவின் நாமோ மினி இணையில்லா நாமோ, இன்ப நாமோ, எங்கள் இயேசுவின் நாமோ இனிதான நாமோ, இணையில்லா நாமோ, இன்ப நாமோ, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேருவே, இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே, ஆதியும் நீரே ஆமென், அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேருவே, இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் ஆமென், இயேசுவே உம்மை நான் துதிப்பே துதிப்பே, எந்த வேளையிலும் துதிப்பே, இயேசுவே உம்மை நான் துதிப்பே துதிப்பே, எந்த வேளையிலும் துதிப்பே. ஹல்லேலூயா. தெய்வ பிரசன்னத்தை உணர்ந்தவராய் ரதிந்தன ரபஷகலகெது நிலைமை ரிஷிலெலெது நிலைகெது நகவஷகலகதனர. எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் எழுந்து நிற்கலாமா? ஈசந்த நிசனலிதனரே மெஷகலகதனரே. பரிசுத்தாவியானவரே, இந்த இடத்தை மகிமையால முடிங்கப்பா. உங்க பிரசனம் இறங்கி வருவதும் கர்த்தாவினுடைய பிரசனம் இறங்கி வரட்டும். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளை நிரப்பும். பரிசுத்தாவியானவரே ஒவ்வொரு பிள்ளைகள் நிரப்புங்கப்பா. உங்களுடைய வார்த்தையை கேட்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம். அப்பா நீர் இறங்கி வாரோம். எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆண்டவரை நீர் இறங்கி வாரோம். இபஷகனகதலரமே ரதிந்தனரகஷகலகதனரமே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உந்தன் பாதம் அமர்ந்திருப்பேன், ஓயாமல் முத்தம் செய்வேன், உந்தன் பாதம் அமர்ந்திருப்பேருவே, ஓயாமல் முத்தம் செய்வேன், ஐயா ஓயாமல் முத்தம் செய்வேன், ஐயா ஓயாமல் முத்தம் செய்வேன், உந்தன் பாதம் அமர்ந்திருப்பேருவே, கரங்களை உயர்த்தி ஓயாமல் முத்தம் செய்வேன், ஐயா ஓயாமல் முத்தம் செய்வேன், ஐயா ஓயாமல் முத்தம் செய்வேன், அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகரே, அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகரே, ஐயா ஆறுதல்
ஐயா ஆறுதல் நாயகரே, என்னை விட்டு எடுபடாது நல்ல பங்கு நீதானையா, என்னை விட்டு எடுபடாது. ஆமே, எல்லாரும் சொல்லுவோம், நல்ல பங்கு நீதானையா, ஐயா நல்ல பங்கு நீதானையா, ஐயா நல்ல பங்கு நீதானையா, வருகையில் எடுத்துக் கொள்வீராமே, கூடவே வைத்துக் கொள்வீர், வருகையில் எடுத்துக் கொள்வீர் தகப்பனே, கூடவே வைத்துக் கொள்வீர், ஐயா கூடவே வைத்துக் கொள்வீர், ஐயா கூடவே வைத்துக் கொள்வீர். அல்லேலூயா அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, கபடாமல் கரங்களை உயர்த்தி ஒரு மனமாய் அல்லேலூயா, கரங்களை அசைத்து அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தரை ஆராதி, கர்த்தரை ஆராதி, அல்லேலூயா. கர்த்தரை உயர்த்துவோம், கர்த்தரை ஆராதிப்போம். அல்லேலூயா, வருகையில் எடுத்துக் கொள்வீரப்பா, கூடவே வைத்துக் கொள்வீர், வருகையில் எடுத்துக் கொள்வீராமே, கூடவே வைத்துக் கொள்வீரப்பா, கூடவே வைத்துக் கொள்வீரப்பா, என்னை கூடவே வைத்துக் கொள்வீர். அவர் வரும்போது நிச்சயமாகவே கூட்டிக் கொண்டு செல்வார். என் நேசர் வருவார், அவர் என்னை கூட்டிக் கொண்டு செல்வார். நான் ஒரு மனவாட்டியாய், அவருக்கு பிரியமான பிள்ளையாய் நான் அவரோடு கூட போவேன். எல்லாரும் கரங்களை தட்டி இதோட நாமத்தை நாம் மையப்படுத்துவோம். சோதரம் சோதரம் ஹல்லேலூயா. சோதரம் சோதரம். அப்படியே எல்லாரும் கண்களை மூடி இருந்த இடங்கள்ல நின்று கொண்டே அப்படியே நாம் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு ஒரு விசேஷித்த நன்றி ஜெபமாய் இருக்க போகிறது. எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்க. ஆவியானவர் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. இயேசுவே மை துதிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து இரட்சகருடைய கிருபைக்காக, பலத்திற்காக, நம்முடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நினைத்து அவர் ஒவ்வொன்றையும் மாற்றி நேர்த்தியாய் நன்மையாய் மாற்றி தருகிறாரே, அவரை நினைவு கூர்ந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. சர்வ வல்லமை உள்ளவரே மை துதிக்கிறேன் ஆண்டவரே, கிருபையின் ராஜாவே மை துதிக்கிறேன். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை பலப்படுத்துகிறவர், என்னை நடத்துகிறவர், நித்தமும் என் மீது மிகுந்த கிருபை உள்ளவராய் இருக்கிறீரே, உம்மையே நான் ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்த ராஜாவே மை ஸ்தோத்தரிக்கிறேன். அன்பு நிறைந்தவரே மை துதிக்கிறேன் அப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத என் சர்வ வல்லமை உள்ளவரே, உமக்கே ஸ்தோத்திரம். என்னை விட்டு கொடுக்காத அன்புள்ள கிருபைக்காக நன்றி. எல்லாரும் வாய்களை திறந்து துதிங்க. துதிக்கிற இடத்துல தேவ பலன் நம்மை நிலைப்படுத்தும், நம்மை ஸ்திரப்படுத்தும். என்னென்ன காரியங்கள்ல துக்கமாய் இருக்கிறோமோ, எந்த சூழ்நிலையில மிகுந்த சோர்வில் காணப்படுகிறோமோ, எல்லா இடங்களையும் மாற்றத்தை தருகிறவர் நம்முடைய இயேசு. எல்லா இடங்களையும் பலனை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். இரட்சகரை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த நாள் ஒரு கிருபையின் நாளாய் இருக்கிறது. 7 மாதத்தை கடந்து வந்திருக்கிறோம். 7 மாதமும் இயேசு எவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறார்.
இருக்கிறார், எவ்வளவு கிருபைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார். இரட்சகரே உமக்கு நன்றி, இரட்சகரே உமக்கு நன்றி. எங்களை விட்டு கொடுக்காத அந்த மேலான கிருபைக்கு நன்றி ஏசப்பா. உங்க பலத்தின் தயவுக்கு நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, உம்மை போல எங்களை நேசிக்க யாரும் இல்லை ஆண்டவரே. உம்மை போல எங்களை காத்துக்கொள்ள யாரும் இல்லை ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை கடந்த 7 மாதமும் கண்மணி போல பாதுகாத்தவர், குடும்பங்களை பாதுகாத்தவர், எல்லா தேவைகளை சந்தித்த உம்முடைய நல்ல கிருபைக்காக நன்றி ஏசப்பா. எங்களை மறக்காத ராஜா ஆண்டவரே, எங்களை நினைவு கூறுகிற கர்த்தரப்பா. எங்களை ஒவ்வொரு நாளும் அப்பத்தையும் தண்ணீரையும் தந்து எங்களை ஆசீர்வதித்தீரே. நீங்க ஏறெடுக்கிற நன்றி ஜெபங்கள் ஏறெடுக்கும் பொழுது அநேக ஆசீர்வாதங்கள் உங்களை நிரப்புங்க. மனதில் கவலை இருக்கலாம், துக்கம் இருக்கலாம், பாடு இருக்கலாம், எங்கெல்லாம் துதி பலிகள் ஏறெடுக்கப்படுகிறதோ அங்கே அந்த கட்டுகள் உடைக்கப்படுகிறது. அங்கே அந்த வேதனைகளுக்கு இடமில்லை, அங்கே அந்த துக்கங்களுக்கு இடமில்லை, அங்கே அந்த பாடுகளுக்கு இடமில்லை. துதிகளில் மத்தியில் வாசம் செய்கிறவர் கர்த்தர் எங்கெல்லாம் வருகிறாரோ அங்கெல்லாம் விடுதலை உண்டாகிறது. கர்த்தர் எங்கெல்லாம் வருகிறாரோ அங்கெல்லாம் அற்புதங்கள் நடக்கிறது. கர்த்தர் எங்கெல்லாம் வருகிறாரோ அங்கள் அதிசயங்களை காண பண்ணுகிறவராய் இருக்கிறார். வேதம் அவ்விதமாய் சொல்லுகிறது. இயேசு வந்த எரிகோவில் பரிதிமேவுக்கு விடுதலை. இயேசு வந்த பரிதிமேவு, அந்த பரிதிமேவு கேட்ட ஆண்டவரே என்னை இப்பொழுது பார்வையிடைய செய்யும். அவனுடைய வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய வெளிச்சங்களை உண்டாக்கினார். இயேசு கடல் கடந்து வந்தார் ஒரே ஒரு மனிதனுக்காக, லேகியோனுக்காக. அந்த லேகியோனுக்கு கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை கொடுத்தார். வஸ்திரம் தரிக்கல காடுகள்ல வாழ்ந்தான். அவனுடைய ஒரு நாள் அந்த தொடுவில் அந்த ஆசீர்வாதம் அவனை அநேக ஜனங்களுக்கு முன்பாக நிறுத்திட்டு அவன் சத்தத்திற்கு எவரு செவி கொடுத்தார்? அவனுடைய சத்தத்திற்கு பெரும்பாடுள்ள ஸ்திரீ செவி கொடுத்தார். இன்றைக்கு உங்களுடைய சத்தத்திற்கு ராஜா, நம்முடைய சர்வ வல்லமை உள்ளவர், நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர், நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை கட்டளையிடுகிறவர், நம்முடைய தகப்பன் நம்மை நோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறாரே. எல்லாரும் அப்படியே இயேசுவை நோக்கி பார்த்து சொல்லுங்க, தகப்பனே உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி. ஒன்றை மாத்திரம் கவனித்துக் கொள்ளுங்க, எங்கே 2 பேர் 3 பேர் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் நான் வருகிறேன், அங்கெல்லாம் வந்து நான் விடுதலை கொடுக்கிறேன். துதிகளினாலும் ஸ்தோத்திர பலிகளினாலும் தேவனை கனப்படுத்துங்க. எத்தனை பிரயாணங்களை உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்திருக்கிறார். எத்தனையோ பேர் உங்களை அற்பமா எண்ணின இடங்கள்லையும் அவர் நம்மை தாங்கினார. இன்னைக்கு சில வேளைகளில் சொல்லலாம், எனக்கு எந்த ஆசீர்வாதமும் நடக்கல, எந்த இடத்துல எனக்கு நன்மை நடக்கல. ஒன்றை மாத்திரம் கவனித்துக் கொள்ளுங்க, நாம் நிற்பது அவருடைய பெரிய ஆசீர்வாதங்க. நாம் நிற்பது அவருடைய பெரிய ஆசீர்வாதம். எத்தனையோ பாடுகள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ பேர் அவமானப்படுத்தினாங்க. இதை வச்சு நீ என்ன சமாளிக்க போற? இந்த வாழ்க்கையை நீ எப்படி ஜெயம் எடுக்க போற? நீ ஒரு சபிக்கப்பட்டவள், உன் வாழ்க்கையில நன்மைக்கு இடமே இல்லை. கர்த்தர் கிருபை உள்ளவர். அவர் உங்கள் சத்தத்திற்கும் செவி கொடுக்கிறவர். அவர் உங்கள் கண்ணீருக்கும் பதில் கொடுக்கிறவர். உங்களுக்கும் வேண்டியதற்கும் மேலான அற்புதங்களை செய்கிறவர், மேலான நன்மைகளை செய்கிறவர். அவரை நோக்கி பார்த்து அப்படியே வலது கரங்களை உயர்த்தி, தகப்பனே நீங்க மட்டும் இல்லைன்னா உண்மையிலே இந்த 7 மாதம் எனக்கு வாழ முடியாத ஆண்டவரே. அவ்வளோ கிருபையை கொடுத்தீங்க ஏசப்பா, அவ்வளோ கிருபையை கொடுத்தீங்க ஏசப்பா. உங்க கிருபைக்கு நன்றி செலுத்துகிற ஏசப்பா, உங்க கிருபைக்கு நன்றி செலுத்துகிற ஏசப்பா. நீங்க இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. எத்தனையோ பலகீனத்தில் என்னை தாங்கி பிடிச்சிங்க ஏசப்பா. எத்தனையோ அவமானத்தில் எனக்கு கிருபை பாராட்டி என்னை அதே இடத்துல மேன்மைப்படுத்தினீங்க ஏசப்பா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இது உங்க கிருபை ஆண்டவரே, உங்க கிருபை ஆண்டவரே. இயேசுவுக்கு ஒரு பிடித்த ஜெபம் என்ன தெரியுமா? நீங்க ஏறெடுக்கிற ஸ்தோத்திர பலிகள், நன்றி பலிகள். அப்படியே கண்களை மூடிக்கொள்ளுங்க. ஆண்டவர் இந்த நாளிலே உங்க நடுவில் கடந்து வந்திருக்கிறார். அவருடைய பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்யும்படியாய் வந்திருக்கிறது. அவருடைய கிருபை உங்கள் மேல் கடந்து வந்திருக்கிறது. வயதானதினால் எனக்கு இந்த வியாதி மாறுவதில்லை, இப்பொழுது இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை இல்லை, இப்பொழுது இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு மாற்றம் இல்லை. இயேசு சொல்லுகிறார், தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? இதோ ஏன் கலங்குகிறாய், ஏன் தேங்குகிறாய்? இதோ கர்த்தருக்கு காத்திரு, அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன், அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன், அவர் அதிசயங்களை உங்கள் நடுவிலை செய்கிற தேவன். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? உங்கள் நடுவிலே அவர் நீதியை வெளிப்படுத்துகிற தேவன். காபாத்தி சந்தலா தனா நீ கமாதரந்தரா காபா. எல்லாரும் அப்படியே சொல்லுங்க, என்ன வந்தாலும் நம்புவேன், என்னே சர்மே
செல்வேன் எனது இயேசுவை அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். எல்லாரும் விசுவாசத்தோட, என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன். எல்லாரும் இயேசுவை என்னேசர் மீட்பரை யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். முற்றும் என் உள்ளம் மாறிற்று இயேசன்னை காக்க வல்லோர். முற்றும் என் உள்ளம் இயேசன்னை காக்க வல்லோர். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. ஐயமேதந்ததோர் காலத்தில் ஆவி குறைவாழ்தான் மீட்பருதீர பலத்தால் சத்துருவை வென்றேன். எல்லாரும் உற்சாகமாய் என் பயம் யாவும் நீங்கிற்றே இயேசு கை தூக்கினார். முற்றும் என்னுள்ள மாறிற்று இயேசன்னை காக்க வல்லோ. ராஜாவை பார்த்து முற்றும் என்னுள்ளம் இயேசன்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. தொல்லை கஷ்டங்கள் தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும் துன்பம் துக்கம் வரும். இன்பத்தில் துன்பம் நேரிடும் இருளாய் தோன்றும் எங்கும். சோதனை வரும் வேளையில் சொல் கேட்கும் செவிலே வரத்திலிருந்து ஜெயம் வரும். பரணனை காக்க வல்லோ. வரத்திலிருந்து
வேளையிலும் நாங்கள் ஆசீர்வாதத்திற்காக உம்முடைய வேதத்திலிருந்து எப்படியாய் நாங்கள் அதை வாசித்து அதிலிருந்து உங்கள் நன்மையை பெற வேண்டும் என்கிற ஆண்டவரே ஒரு ஜெபங்களை ஏறிட ஆயத்தப்படுகிறோம். ராஜாவே, நீர் உம்முடைய கிருபையின் மகிமை அளவில்லாமல் எங்கள் மத்தியில் பொழிந்தருளும். வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற பலன் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காரும். கூடி வந்திருக்கிற யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய கிருபை நம்மை ஒவ்வொருவரையும் என்ன பண்ணுகிறது? நிரப்புகிறது. எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு வசனத்தை வாசிங்க. அதிலிருந்து நாம் இன்றைக்கு தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். உங்களுக்காகவே எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 29வது அதிகாரம் 11வது வசனம். பெரியண்ணா இதை ஆஃப் பண்ணுங்களா? ஒரு வாசிங்க. சங்கீதம் 29:11.